அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு வந்து என்னுடைய வாடிக்கையாளர் ஒருவர், அவருக்கு குரு தசை, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி குரு தசை நடைபெற்றது. ராகு தசையில் நல்ல பிரமாதமாக வெளிநாட்டுக்கு போயிட்டு நல்லா சம்பாதிச்சார். நிறைய ராகு தசையில் ப்ராப்பர்ட்டியும் கொஞ்சம் வாங்கினார். ஆக்சுவலாக சின்ன வயசில், அதாவது 35-36 வயசுலேயே ராகு தசை முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் குரு தசை வந்தது. குரு தசையில் அவர் வெளிநாட்டுக்குள்ளேருந்து இங்கே வந்துட்டார். ஏதோ ஒரு சூழ்நிலை அந்த வேலை போயிட்டு குரு தசை ஆரம்பித்தோடனே இங்கே வந்துட்டு குரு தசையில் அவர் வெளிநாட்டுக்கே போக முடியல. அவர் ஐடி துறையில் இருக்கிறாரு. அவருக்கு வந்து ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து நல்ல உச்சமாக இருக்கும். அதாவது கடகத்தில் மேஷ லக்னம் பார்த்தீங்கன்னா தெரியும், மேஷ லக்னம் கடகத்தில் உச்சமாக இருக்கார். அவருக்கு ஓரளவுக்கு ஜோதிடமும் தெரியும். ஏன்னா அவர் லைஃப்பில் வந்து ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஜோதிடர் நோக்கி தான் போவாங்க. நல்லா ஒரு லைஃப் போயிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு மாற்றம் வரும்போது அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஜோசியர்கிட்ட தான் வருவாங்க. அந்த வகையில் இவர் வந்து என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தார். அவர் ஏன் என்னுடைய குரு தசை இந்த மாதிரி நல்ல உச்சம் பெற்று, ரெண்டாவது தன்னுடைய சுயசாரத்தில் இருந்த குரு தசை எப்படி எனக்கு ராகு திசையை விட நல்லா தானே இருக்கணும், ஏன் அது வீக் ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு வந்தார். அவர் வந்து கேபி முறையை பற்றி தெரியாது, ஒரு நண்பர் சொல்லி அப்புறம் நம்மக்கிட்ட வந்தார். இப்போ அந்த ஜாதகத்தை நம்ம பார்ப்போம். நம்ம அவருடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 16/8/1978, டைம் வந்து 10:45 வேலூரில் பிறந்திருக்கார். பிறக்கும் போது இருந்த தசா புத்திகள் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சூரிய தசையில் 1 வருஷம் 10 மாதம் 16 நாட்கள் சூரிய தசை. ஏன் இந்த இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன்னா தெளிவாக, அதாவது நம்ம பாடம் நடத்தும்போது இந்த யூடியூப்பில் வாசகர்கள் என்ன டேட் ஆஃப் பர்த்து, டைமு, ஊருன்னு சொல்லும்போது அவங்களே கணித்து கொள்ளட்டும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் வெளிப்படையாக நம்ம வகுப்பெடுக்கிறோம். அதாவது நம்ம பயிற்சி மையத்தில் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இந்த பயிற்சி மையத்தில் படிக்கிறவங்க ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க நம்ம பயிற்சி மையத்துக்கு வருவாங்க. இந்த பயிற்சி மையத்துக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 5000 மாணவர்களோட ஒரு அறிமுகம் கிடைக்கும். அதுதான் பெனிஃபிட். ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்க வருவாங்க, பட் ஹாபியாக பண்ணுறவங்க இந்த வீடியோ பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் கிட்டத்தட்ட என்னுடைய வே ஆஃப் டீச்சிங்கில் 80% இலவசமாக தான் நான் கொடுத்துட்டு வரேன். கிட்டத்தட்ட 2000 வீடியோஸுக்கு மேலே இருக்குது யூடியூப்பில். எதுக்கு அப்படின்னா நம்முடைய மாணவர்கள் திரும்ப வந்து இங்கே நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து படிக்கிற மாதிரி முடியாது. ஏன்னா இந்த ஜோதிட கலை என்பது நீண்ட நாட்கள் படிக்கக்கூடிய ஒரு கலை. அப்போ இந்த கலை வந்து ரொம்ப நாலேஜ் பர்சன் என்னுடைய புத்தகத்தை வாங்கிட்டு இந்த வீடியோ பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ப்ரொஃபஷனலாக வரும்போது உங்களுக்கு எங்களுடைய டெலகிராம் குரூப்னு இருக்குது. அந்த டெலகிராம் குரூப்பில் நீங்கள் மெம்பர் ஆகும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட டெய்லி டிஸ்கஷன், ஒரு 10 வருடமாக நடக்கிற டிஸ்கஷன் நீங்கள் இலவசமாக தெரிஞ்சுக்கலாம். அதுதான் பெனிஃபிட்டு. எங்கிட்ட நேரடியாக பேசலாம். அப்போ நிறைய பேருடைய ஒரு யூனிட்டியாக ஒரு மாதாந்திர மீட்டிங், இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்முடைய பயிற்சி மையம் உறுதுணையாக இருக்கும். நம்மளுடைய பயிற்சி மையத்தை பற்றின விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் போங்க. வெப்சைட் www.astrodevaraj வெப்சைட்டு போனீங்கன்னா அது சம்மந்தமான தெளிவான விஷயங்கள் இருக்கும். பாருங்கள், எனக்கும் கால் பண்ணுங்கள், நான் நம்மளுடைய பயிற்சியை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஜாதகத்தை நம்ம பார்ப்போம். அதாவது பொதுவாக ஒரு கிரகம், இப்போ உதாரணத்துக்கு இந்த குருங்கிற கிரகம் உச்சம் பெற்றிருக்கு அப்படின்னா அது 1 வருடம் ஃபுல்லாக இந்த ராசியில் தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. இந்த 16/8/1978 பிறந்த அனைவருக்கும் மட்டும் இல்லை, இது கிட்டத்தட்ட அந்த 1978-79 மிடிலுக்கு பிறகு தான் அந்த குரு வந்திருக்கீங்க கீழே. ஏன்னா குரு வந்து குருவோட சாரத்திலே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3 டிகிரிக்குள்ளே தான் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட 1979 உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் கூட இந்த குரு இங்கே தான் இருக்கும். கிட்டத்தட்ட 1 இயர் இந்த குரு இங்கே இருக்கும். இந்த மேஷ லக்னத்தில் நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமானா இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் ஒரு தனித்தன்மை வாழ்க்கையோடு தான் வாழுது. ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனுஷன் இல்லை. இதே ஜாதகம் 1978 உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பிறக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கிட்டத்தட்ட இதே ஜாதகமாக தான் இருக்கும். நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு புத்திசாலித்தனமாக நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த குரு, சனி, ராகு, கேது 4 கிரகங்களும் வருடக்கோள் அப்படிங்கிறதால 1 வருடம் ஃபுல்லாக இந்த ராசியில் தான் கிட்டத்தட்ட இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இதெல்லாம் மாதக்கோள் அப்படிங்கிறதால கிட்டத்தட்ட ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு மாறுவதற்கு உங்களுக்கு 1 மாதம் எடுத்துக்குது.
சந்திரன் மட்டும் 2 நாளைக்கு ஒன் டைம் தன்னுடைய ராசியை மாற்றிக்கொள்கிறது. 2.25 நாளுக்கு ஒன் டைம் தன்னுடைய ராசியை மாற்றிக்கொள்கிறது. அப்போ இந்த கட்டத்தை வைத்து ஒருத்தர் பலன் சொல்லுகிறார் அப்படின்னா அது லாஜிக்கே இல்லை. எப்படி லாஜிக் இருக்கும்? ஏன் அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி இன்னும் தெளிவாக சொல்கிறேன். இரட்டை குழந்தைகள் நிறைய பிறக்குது. இப்போ நீங்கள் கேட்கலாம், எங்கேயோ ஒரு இடத்துல தான் சார் இரட்டை குழந்தை பிறக்குதா அப்படின்னு கேட்பீங்க. இந்த 2 மணி நேரத்தில் இவர் மட்டும் தான் பிறந்தாரா? இந்த மாதத்தில் ஒரு மாதத்தில் 12 குழந்தைகள் மட்டுமே பிறக்குதுன்னா இந்த கட்டத்தை அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம ஏகப்பட்ட ஒரு நாளைக்கு 2 லட்சம் குழந்தை பிறகுறாங்க. அதனால் இந்த கட்டத்தை வைத்து நம்ம பலன் சொல்வது என்பது ஒரு அடிப்படை தானே ஒழிய ஒரு துல்லியமான பலனை வராது. அப்போ இந்த ஜாதகத்தை நாம் டிகிரி சுத்தமாக கணிக்க வேண்டும். அதாவது இந்த கிளைண்ட் என்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ராகு வந்து 6வது வீட்டில் இருக்கிறதால, அது செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறதால நிறைய எனக்கு பிரச்சனை வரும்னு சொன்னாங்க சார். படிக்கும்போது நான் நல்லா தான் படித்தேன், ஐடி துறையில் நல்லா தான் படித்தேன், நல்ல வேலைக்கு போனேன். கிட்டத்தட்ட 23-24 வயசுலேயே நான் ஃபாரினுக்கு போயிட்டேன். 12 வருடத்துக்கு கிட்ட ஃபாரினில் இருந்தேன் நான். குருதசை வந்தோடனே இன்னும் ஓஹோன்னாங்க. பட் என்ன, கம்பெனியில் அங்கே பிரச்சனை ஏற்பட்டு அங்கேருந்து இந்தியாவுக்கு வர வேண்டிய சூழ்நிலை. குருதசை குரு புத்தி ஆரம்பித்த உடனே என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். வேலை இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வேலை கிடச்சிது. உடனே சுய புத்தி வேலை செய்யாது அப்படின்ட்டாங்க. சுய புத்தி அப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ராகுதசையில் இருந்த அளவுக்கு என்னுடைய பொருளாதார முன்னேற்றமோ என்னுடைய இதுவெல்லாம் இல்லை. ராகுதசைக்கு அப்புறம் வரக்கூடிய குருதசை, ஏற்கனவே ராகுதசையில் வாங்கின சேலரி விட ஒரு கம்மியாக தான் வாங்கிட்டு இருக்கேன். இப்போது அங்கே வந்து நல்லா சிறப்பாக இருந்தேன் நான் அந்த ராகுதசையில். அப்போ ராகுன்ற கிரகம் கெட்ட கிரகம் தானே, அது எனக்கு நல்லது பண்ணிருக்கு. ஆனால் குருன்ற கிரகம் சுப கிரகம் சொல்கிறாங்களே, அது உச்சம் பெற்ற குருன்னு வேறு சொல்கிறாங்களே. அது இல்லாமல் இந்த குரு வந்து வாங்கின சாரை வந்து புனர்பூசம் 4ஆம் பாதம். அப்போது நவாம்ச கட்டத்திலையும் இந்த குரு அதே இடத்துல தான் இருக்கும். அப்போ வர்க்கோத்தமும் சொல்கிறாங்களே, ஏன்னா அவர் தெளிவாக அப்போ வந்து அவ்வளோ தெளிவாக இருக்கிறவர். அதுக்கப்புறம் தான் சொன்னால், ஐயா நீங்கள் சொல்கிறது எல்லாமே பாரம்பரிய ஜோதிட முறை. இங்கே 1 நிமிடம் 2 நிமிடம் வித்தியாசத்தில் கூட ஜாதகங்கள் மாறுபடக்கூடும். நீங்கள் ஒரு ஜாதகத்தை டிகிரி சுத்தமாக கணிக்க வேண்டும். இந்த லக்னம் இப்படி போடக்கூடாது, இந்த லக்னம் எந்த பாகையில் ஆரம்பிக்கிறதுன்னு போடணும். லக்னத்துக்கோட ஆரம்ப பாகை இருக்கிற மாதிரி, ஆரம்ப முனைன்னு சொல்லுவோம் இதை, லக்னத்துக்கு ஆரம்ப முனை இருக்கிற மாதிரி 12 வீட்டுக்கும் ஆரம்ப முனைகள் இருக்குது. அதை வைத்து தான் பலன் சொல்ல வேண்டுமே ஒழிய கிரகங்களுடைய இருப்பிடத்தை வைத்து, இன்னும் சொல்லப்போனால் கிரகங்களுடைய அந்த பாகை கூட ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த கிரகங்களுடைய பாகை கூட பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கு. அதாவது உங்களுக்கு எது வேகமாக நகர்கின்றதோ அதை கொண்டு தான் விதியை நிர்ணயிக்கிறோம். எது வேகமாக நகருதுன்னா லக்னம் தான் வேகமாக நகரும். அப்போ லக்னம் வேகமாக நகரும் போது லக்னத்தோட பாகையை வைத்து தான் நாம் ஒரு ஜாதகத்தோட விதியை நிர்ணயிக்க வேண்டும். லக்னத்தோட பாகை அப்படின்னா, இப்போ லக்னம் வந்து 30 டிகிரி கொண்டதுன்னா, முதல்ல அந்த லக்னம் ஆரம்பித்த உடனே பிறக்கிறவங்க 0 டிகிரி, 1 நிமிஷம் கழித்து பிறக்கிறவங்க 0 டிகிரி 15 மினிட்டு, 2 நிமிஷம் கழித்து பிறக்கிறவங்க 0 டிகிரி 30 மினிட்டு, 3 நிமிஷம் கழித்து பிறக்கிறவங்க 0 டிகிரி 45 மினிட்டு, 4 நிமிஷம் கழித்து பிறக்கிறவங்க 1 டிகிரி, 8 நிமிஷம் கழித்து பிறக்கிறவங்க 2 டிகிரி, இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 மணி 50 நிமிஷம் இந்த லக்னம் ஆரம்பித்து ஒரு லக்னத்துக்கு 2 மணி நேரம் தோராயமாக வச்சுக்கோங்க. எல்லா லக்னமும் 2 மணி நேரம் இருக்காது, ஒரு தோராயமாக சொல்கிறேன். லக்னம் முடியறதுக்கு ஒரு 4 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் இருக்கும்போது பிறக்கும்போது கிட்டத்தட்ட 29 டிகிரி லக்னம் வந்துடும். அப்போ 2வது வீடு இந்த இடத்துலேருந்து 29 டிகிரிலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி கணக்கு. அதாவது லக்ன பாவம் 1வது வீட்டில் எந்த பாகையில் ஆரம்பிக்கிறதோ அதிலிருந்து அப்படியே 30 டிகிரி, எக்ஸாக்ட் 30 டிகிரி இல்லை, அதில் உங்களுக்கு நீண்ட ராசி குறுகிய ராசி அப்படிங்கிற வகையில் நீள்வட்ட பாதையில் நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே 28 டிகிரினா எக்ஸாக்ட் 28 டிகிரி வராதாங்க. ஒரு டிகிரி கூடையோ குறையோ, அது வந்து நீங்கள் பிறக்கக்கூடிய இடம் இருக்குது இல்லைங்களா, நம்ம பிறக்கக்கூடிய இடத்தை வைத்து அந்த பாகை மாறுபடும். நம்ம பிறக்குற இடம் வந்து எந்த அளவுக்கு நார்த்தன் சைடு அதிகமாக இருக்கும், லேட்டிடியூடுன்னு சொல்லுவோம். அந்த லேட்டிடியூடு அதிகமாக ஒரு பாவத்துக்கு இன்னொரு பாவத்துக்கு இடைப்பட்ட இடைவெளி அதிகமாகும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறது, ஜாதகத்தை டிகிரி சுத்தமாக கணிச்சாதான் அது அவர்களுடைய ஜாதகமாக இருக்குமே ஒழிய வெறுமனே நம்ம இந்த கட்டத்தை மட்டுமே வைத்து பலன் சொல்லும் போது அந்த குறிப்பிட்ட நாளில் கிட்டத்தட்ட இந்த ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்னத்தோட ஆரம்ப டிகிரி வந்து 14 டிகிரி,
14 டிகிரி 45 மினிட். தோராயமாக நீங்கள் 1 மணி நேரம் கூட்டினாலும் இதே ஜாதகம் தான், 1 மணி நேரம் கழிச்சாலும் இதே லக்னம் தான் வரும். மிடில் போய் உட்காந்துருக்கு. அப்போ அந்த 2 மணி நேரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 17/8 போட்டாலும் இதே குரு ஆட்சியாக தான் இருக்கும். நீங்கள் 17/8 போடும்போது, ஒருவேளை நீங்கள் 15/8 போடும்போது அப்பயும் இதே மாதிரி தான் இருக்கும். அந்த மாதத்தில் பிறந்தவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போது இந்த 2 மணி நேரத்தில் பிறந்தவங்க எல்லாருக்கும் குரு தசை தான் ஓடிட்டுருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரிக்குன்னா இருக்காது. அதுதான் இந்த உலகத்தோட கடவுள் இயற்கையோட தனித்தன்மையான அமைப்பு. ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனிதன் இல்லை. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு உதாரணம், ஒரு மரத்தில் இருந்து பறிக்கக்கூடிய மாங்காய்களை 1000 மாங்காயை நீங்கள் எடை போட்டிங்கன்னா எந்த ஒரு மாங்காயும் ஒரே வெயிட்டு இருக்காது. ஏன், ஒரு கிளையில் ஒரு மரத்தில் உள்ள கிளைகளில் இருக்கக்கூடிய மாங்கனிகள் கூட ஒரே வெயிட்டு இருக்காது. அதுதான் ஒரு ஜாதகத்துடைய தனித்தன்மை. ஒரு ஜாதகத்துடைய தனித்தன்மை என்பது அந்த ஜாதகத்தில் 12 வீடுகளுடைய ஆரம்ப டிகிரி சொல்கிறோம் இல்லையா, ஆரம்ப பாகை தான் தனித்தன்மை. இப்போ இந்த ஜாதகத்துக்கு நம்ம கேபி முறையில் நாம் எப்படி பலன் சொல்லணும்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஜாதகத்துடைய 12 வீட்டோட ஆரம்ப டிகிரி என்னென்னு, அந்த ராசி கட்டத்துடைய நிலைகள், 9 கிரகத்துடைய டிகிரி என்ன, 12 வீட்டோடைய ஆரம்ப முனையோடைய ஆளக்கூடிய கிரகங்கள் என்ன, 9 கிரகம் எந்தெந்த நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதலாக இந்த வீடியோ வருவாங்க. எனக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போய் சென்னையில் பயிற்சி நடத்தக்கூடிய பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா சென்னையில் எப்படி வகுப்பு எடுத்தணும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய வகுப்பு இருக்குது. பொறுமையாக பாருங்கள். அல்லது கொடுப்பனையும் தசாபுத்தின்னு என்னுடைய புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. உங்களுக்கு புதுசாக வரவங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட நிறைய வீடியோஸ் படிச்சிருக்கேன். ஜோதிடம் என்பது நீண்ட காலம் படிக்க வேண்டிய ஒரு படிப்பு. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு 2 மாதம் 3 மாதம்லாம் கற்றுக்க முடியாது. அதனால தான் நம்முடைய பயிற்சி மையத்தில் படிக்க மாணவர்களுக்காகவே தான் இந்த வீடியோ முதல்ல போடுறேன். உதாரணத்துக்கு இந்த வீடியோ ஒரு 4000 பேர் பார்க்குறாங்கன்னா அதில் என்னுடைய மாணவர்கள் கிட்டத்தட்ட 3000 பேர் பார்ப்பாங்க. ஒரு 1000 பேர் தான் புதுசாக வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே சார், இப்போ இந்த ஜாதகத்தை ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் இந்த ஜாதகத்தை பற்றின விஷயத்தை நான் சொல்லிடுறேன். அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இந்த ஜாதகம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா 16/8/1978 பிறந்திருக்காரு. புதன்கிழமை. அவர் கொடுத்த நேரம் 10:45. ஒரு 10 செகண்டு தான் குறைச்சிருக்கேன். இந்த ரூலிங் பிளானட்டை வச்சுக்கிட்டு ஒரு 10 செகண்ட் தான். ரூலிங் பிளானட் இதுதான். 29/8/2024 10:09:24 இதில் தான் ரூலிங் பிளானட்டு. இந்த இப்போ ரூலிங் பிளானட் வச்சு தான் இந்த ஜாதகத்தை கரெக்ஷன் பண்ணியிருக்கேன் நான். அது ஏற்கனவே இந்த நம்ம பயிற்சி மையத்தில் படித்த மாணவர்களுக்கு எப்படின்னு அது தெரியும். பிறந்த ஊர் வந்து வேலூர், தமிழ்நாடு. அதனுடைய லேட்டிடியூடு ரேகாம்சம் அச்சாம்சம் சொல்லியிருக்கேன். சூரிய உதயம் சூரிய அஸ்தம் அங்கே இருக்குது பாருங்கள். 6:1, சூரிய அஸ்தம்னா 6:34. பிறந்த நட்சத்திரம் உத்திராடம் 3ஆம் பாதம். அதில் நட்சத்திரம் சென்ற நாழிகை 68% போயிருக்கு. ராசி மகர ராசி, லக்னம் வந்து மேஷ லக்னத்தில், பரணி 1ஆம் பாதத்தில் லக்னம் ஆரம்பிக்கிறது. இது டீட்டெயில்ஸு தான். பிறக்கும்போது இருந்த தசை இருப்பு வந்து சூரிய தசை 1 வருஷம் 10 மாதம் 16 நாள். இப்போ நடக்கிற தசை குரு தசை, சுக்கிர புத்தி, குரு அந்தரம், கேதுவோட சூட்சமும். நம்ம பயன்படுத்துகிற அயனாம்சம் கேபி நியூகோம் பயனாம்சம் 23 டிகிரி 32 மினிட்டு 50 செகண்டு. ஓகேங்களா. ஜென்ரலாக உதயாதி நாழிகை இதெல்லாம் ஜென்ரலாக கொடுத்துருக்கேன். இதெல்லாம் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ ஜாதக கட்டத்துக்கு நம்ம போகிறோம். ஜாதக கட்டத்தில் கேபி முறையில் கணிச்ச ஜாதக கட்டம் இது. இதில் லக்ன பாவம் 14 டிகிரி 45 மினிட்டில் ஆரம்பிக்குது. 2வது வீடு 14 டிகிரி 17 மினிட்டு, 3வது டிகிரி 10 டிகிரி. இந்த மாதிரி 12 பாவத்தோட ஆரம்ப முனைகளை நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே ரெட் கலரில் கொடுத்துருக்கோம். கிரகங்களுடைய டிகிரியை வந்து நம்ம அப்படியே பிளாக் கலரில் கொடுத்துருக்கோம். இதில் குரு வந்து 2 டிகிரி 29 மினிட்டு 10 செகண்டில் இருக்கார். ஓகேங்களா. இந்த 12 பாவத்தோட ஆரம்ப முனையை ஆளக்கூடிய கிரகங்கள் தான் இங்கே கொடுத்துருக்கோம். நம்ம பாருங்கன்னா மேஷம் 1வது வீடு மேஷத்தில் பரணி 1ஆம் பாதத்தில் ராசி அதிபதி செவ்வாய், நட்சத்திராதிபதி சுக்கிரன், உபநட்சத்திராதிபதி சுக்கிரன், உபநட்சத்திராதிபதி குரு. இந்த மாதிரி 12 வீட்டோடைய ஆரம்ப நிலையை ஆளக்கூடிய கிரகம் தான் இந்த டேபிளில் பாவ ஆரம்ப முனைன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. இதில் அதேமாதிரி 9 கிரகங்களுடைய, அதாவது ஏற்கனவே நம்ம போர்டில் எழுதி போட்டாச்சு, இருந்தாலும் கொஞ்சம் தெளிவாக தெரியணும்னு விரும்புகிறவங்களுக்கு இதில் வந்து ஒவ்வொரு பாவமும் எந்த நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறது. 1வது வீடு பரணி 1ல், 2வது வீடு ரோகிணி 2ல், 3வது வீடு திருவாதிரை 2ல் அப்படின்னு 12 வீடுகள் எந்த நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறது அப்படின்னு போட்டிருக்கோம்.
அதுக்கப்புறம் 9 கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்குது, அதுதான் இங்கே எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கோம். அதனுடைய நட்சத்திராதிபதி உபநட்சத்திராதிபதி கொடுத்துருக்கோம். இதுதான் இப்போ நம்ம ஜாதக கட்டத்தில் 12 வீடுகள். இது நம்ம மாணவர்கள் ஏற்கனவே நல்லா படித்த மாணவர்களுக்காக அடுத்த பேஜ். இந்த பேஜில் இந்த 12 பாவத்துடைய கொடுப்பணியையும் 9 கிரகத்தோட கொடுப்பணியையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதுதான் ஜாதகத்தில். இப்போ ஜாதகத்தை எப்படி ஆய்வு பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். வேணா ரொம்ப டெப்த்தாக நம்ம சாஃப்ட்வேரில் பார்க்கும்போது இந்த பிளானட் பொசிஷன் பார்த்திங்கனாவே அகம் புறம்னு பார்க்கும்போது இந்த இடத்துல குருன்ற கிரகம் தான் கொஞ்சம் வீக்கான நல்ல ஜாதகம் தான். ஏன்னா அக வாழ்க்கையில் 71 மார்க்கும் புற வாழ்க்கையில் 61% இருக்குது. ஆனால் ராகு தசையை விட குரு தசை கொஞ்சம் வீக்குங்கிறதுக்கு அந்த குரு தசை தான் பொருளாதார வாழ்க்கையில் 30% வாங்கியிருக்கு. அடுத்து வரக்கூடிய சனி தசை 73% பொருளாதாரம். அதாவது புற வாழ்க்கை அக வாழ்க்கைன்னு 2 கான்செப்டில். அக வாழ்க்கை என்பது பர்சனல் லைஃப்னு சொல்லுவோம், புற வாழ்க்கைங்கிறது அஃபிஷியல் லைஃப்னு சொல்லலாம். அப்போ இந்த குரு வந்து 30 மார்க் வாங்கி தானே, இந்த 60 மார்க் வந்து அப்படியே பாதியாக கம்மியாக போயிடுச்சு இல்லையா? அப்போ இந்த குரு வந்து ராகுவை விட கொஞ்சம் வீக்கான கிரகம் தான். அதேமாதிரி அக வாழ்க்கையிலும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகுக்கு 61%, குருவுக்கு 45%. இந்த ஜாதகம் வந்து வேலையில் தான் இருக்கார். ஆனால் குரு தசையை விட குரு தசையை விட ராகு தசை தான் அவருக்கு நல்லா இருந்தது. அதாவது ஒருத்தருக்கு ராகு தசை முடிஞ்ச காலத்தை பாருங்கள். இதுதான் ராகு தசை கிட்டத்தட்ட 18 வயசில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 37 வயசு வரைக்கும் ராகு தசை. அப்போ நாளுக்கு நாள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூடும்போது அவங்களுடைய பொருளாதாரம் நல்லா தான் இருக்கணும். ஏன் குருதசை இந்த மாதிரி பண்ணிச்சுன்னு கேட்க வந்தார். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஆய்வு பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம். இப்போ இந்த ஜாதகத்தில் 12 வீட்டோடைய ஆரம்ப முனையோடைய நிலைகள் தான் இது. 12 வீட்டோடைய ஆரம்ப முனைகளுடைய நிலைகள் தான் இது. இதை வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக 12 பாவத்தோட ஆரம்ப முனையோட உபநட்சத்திரம் தான் கொடுத்துருக்கு. அதாவது இங்கே இந்த ஜாதகத்தில் லக்ன பாவம் 14 டிகிரி 45 மினிட் மேஷத்தில் விழுது இல்லையா? அந்த 14 டிகிரி ஆளக்கூடிய கிரகம் சுக்கிரன். ஏன்னா 13 டிகிரி 20 மினிட்டில் சுக்கிரனுடைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ஆரம்பிச்சிடும். அந்த பரணி நட்சத்திரத்துடைய சுக்கிரனுடைய உபநட்சத்திரம் என்பது 2 டிகிரி 13 மினிட். அப்போ அதில் லக்ன பாவம் அதில் வேறுத்தால லக்னத்தோட ஆரம்ப முனையை ஆளக்கூடிய உபநட்சத்திரம் சுக்கிரன், உபநட்சத்திரம் குரு. அப்போ இந்த ஜாதகத்தில் லக்ன கொடுப்பனைன்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா அந்த கொடுப்பனை என்ன சொல்லிட்டு இதுக்கு முந்தின வீடியோ நான் போட்டிருப்பேன், அதை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இந்த கொடுப்பனையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் குரு. இந்த மாதிரி 12 வீட்டோடைய கொடுப்பனையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகங்கள் இந்த 36 கிரகம் தான். அதில் முக்கியமாக நடுவில் இருக்கக்கூடிய உபநட்சத்திரம் இருக்கு இல்லையா? இந்த உபநட்சத்திரம் தான் இந்த 12 பாவங்களுடைய கொடுப்பனையை நிர்ணயிக்கிறது. இது கிரகங்களுடைய நிலைகள். ஒவ்வொரு கிரகமும் என்ன நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் இருக்குது. சூரியன் வந்து புதனுடைய நட்சத்திரம் சனியோட உபநட்சத்திரத்தில் இருக்குது. சந்திரன் வந்து உங்களுக்கு சூரியனுடைய நட்சத்திரத்தில் புதனோட உபநட்சத்திரத்தில் இருக்குது. செவ்வாய் வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் குருவோட உபநட்சத்திரத்தில் இருக்குது. அப்படின்னு நம்ம 12 பாவத்துடைய உபநட்சத்திரத்தை நம்ம நட்சத்திரம் 12 பாவத்துக்கு போட்டுட்டோம். 9 கிரகத்துடைய நட்சத்திரத்தையும் உபநட்சத்திரத்தையும் இங்கே போட்டுருவோம். இப்போ இந்த ஜாதகத்தை பார்ப்போம். முதல்ல இந்த ஜாதகத்தை நேரடியாகவே நான் தசைக்கு போயிடுறேன். நடக்கிற குரு தசையையும் ராகு தசையும் நான் கம்பேர் பண்ணுறேன். முதல்ல வந்து நம்ம ராகு தசை எப்படி இருந்திருக்குன்னு பார்ப்போம். ராகு தசை, ராகு வந்து இந்த ஜாதகத்தில் ராகு அப்படின்ற கிரகம் இந்த ஜாதகத்தில் சூரியனுடைய நட்சத்திரம் சனியோட உபநட்சத்திரத்தில் இருக்குது. சூரியன் சனி, இது கிரகம், இது நட்சத்திரம், இது உபநட்சத்திரம். இந்த ராகு சூரியனுடைய நட்சத்திரம் சனியோட உபநட்சத்திரத்தில் இருக்குது. இந்த ராகு இந்த ஜாதகத்தில் எந்த பாவ முனியை ஆளுகிறது அப்படின்னு பார்க்கணும். 12 பாவ முனியில் அப்படியே பார்த்துட்டு வரும்போது 5வது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக இருக்குது, 8வது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக இருக்குது. அப்போது 5, 8 அப்படின்னு இங்கே போட்டுருவோம். அதுக்கப்புறம் சூரியன் இந்த ஜாதகத்தில் எந்த பாவ முனியை ஆளுகிறது அப்படின்னு பார்க்குறோம். 12 பாவ முனியை நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா எங்கேயுமே சூரியன் இருக்காது. ஒருவேளை இங்கே இல்லைன்னா உபோப நட்சத்திரத்தில் இருக்கான்னு பார்க்கணும். அதான் இதுதான் ஃபஸ்ட்டு. இது 1, இது 2, இது 3. இங்கே இல்லாத பட்சத்தில் இந்த இடத்துல எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கணும். இந்த இடத்துலையும் சூரியன் என்ற கிரகம் இல்லை, பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா இல்லை. அதுக்கப்புறம் இங்கே பார்க்கும்போது 6வது வீட்டுக்கும் 10வது வீட்டுக்கும் வராரு.
அப்போ இங்கே 6, 10ன்னு போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் சனி இந்த ஜாதகத்தில் எந்தெந்த வீட்டுக்கு வராருன்னா 3வது வீட்டுக்கு வராரு, அதே மாதிரி 9வது வீட்டுக்கு வராரு. அப்போ 3, 9. அதாவது நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும், உபநட்சத்திரம் அதற்கு சாதக பாதகத்தை தெரிவிக்கும். அப்போ நட்சத்திரம் என்ன பண்ணுதுன்னா, இந்த ராகு வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதால சூரியன் மாதிரி தன்னை மாற்றிக்கொள்கிறது. இந்த சூரியன் என்ன பண்ணுதோ அந்த வேலையை வந்து ராகு பண்ணுவார், முதல் பகுதி. 2வது பகுதி சனி என்ன வேலையை பண்ணுதோ அந்த வேலையை ராகு பண்ணுவார். அப்போ இங்கே 6, 10ன்னு வரும்போது நம்ம என்னென்னா ஒவ்வொரு என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு பாவத்துக்கும் 12வது பாவம் 8வது பாவம் தான் அந்த பாவத்தை கெடுக்கும். அப்போ இங்கே 6வது வீடுன்னு பார்க்கும்போது 6வது வீட்டுக்கு 12வது வீடுங்கிறது 5, 8வது வீடு என்பது 1. அந்த 1, 5 இல்லை என்பதால் 6வது வீடு இங்கே செயல்படுகிறது. அதாவது நட்சத்திரம் சம்பவத்தின் முதல் பகுதின்னு சொல்லுவோம், உபநட்சத்திரம் சம்பவத்தின் 2வது பகுதி. அல்லது நட்சத்திரம் காட்டிய சம்பவத்தை தொடர்ந்து நடத்துவதா வேண்டாமா என்பதை உபநட்சத்திரம் தெரிவிக்கும். அப்போ 6ஆம் பாவம்னு பார்க்கும்போது அந்த 6ஆம் பாவம் 10ஆம் பாவம் அப்படின்னு பார்க்கும்போது ராகு தசையில் முதல் பகுதி நல்ல பிரமாதமாக இருந்திருக்கும், 2வது பகுதி சந்தோஷமாக இருந்திருப்பார் அப்படி எடுத்துக்கலாம், மோசம்னு சொல்ல முடியாது. அது ராகு வந்து 5வது வீட்டுக்கு 8வது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக இருந்தாலும் கூட அது 6, 10க்கு உண்டான வேலையை தான் செய்யுது. அதுக்கப்புறம் 3, 9க்கு உண்டான வேலையை தான் செய்யுது. இந்த 6வது வீட்டை கெடுக்கிற பாவம் இங்கே இல்லைங்கிறதால 6 வேலை செய்யுது. அதுக்கப்புறம் 10வது வீட்டை கெடுக்கிற 9 இருக்கிறதால 10வது வீடு கட் ஆகிடுது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு 10வது வீட்டோட செயல்பட முடியாது. அதுக்கப்புறம் 3, 9ங்கிறது ஒரு சமசப்தம பாவம். ஒரு சமசப்தம பாவத்தை எதிர்க்கக்கூடியது இன்னொரு சமசப்தம பாவமாக இருக்கும். அப்படிங்கிறதால நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த இடத்துல 2, 8ன்னு இல்லைங்கிறதால அந்த 3, 9 அப்படியே வேலை செய்யும். அப்போ 3, 6, 9. அப்போ இது நல்ல அமைப்பு தான். ஏன்னா 3, 6, 9ங்கிறது 3, 6 அற்புதமான அமைப்பு. நம்ம எப்பயுமே நம்மளோட தம் ரூல்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். தம் ரூலுங்கிறது 2, 4 தான் தம் ரூல். 2, 4, 6, 10, 1, 3, 7, 11, 5, 9, 8, 12 அப்படிங்கிறது என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த 2, 4, 6, 10ங்கிறது பொருளாதாரத்தை நல்லா உயர்த்தும், கொஞ்சம் சந்தோஷத்தை கொஞ்சம் குறைக்கும். 1, 3, 7, 11ங்கிறது அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கும், பொருளாதாரத்தை இருக்கத்தை அப்படியே தக்க வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு சேமிக்கிற மாதிரி. 5, 9ங்கிறது இருக்கிற பொருளாதாரத்தை காலி பண்ணிடும், ஆனால் சந்தோஷமாக இருக்கலாம். 8, 12ங்கிறது சந்தோஷமாக இருக்க முடியாது, இருக்கிற பொருளாதாரமும் காலி ஆகிடும். இது அகம் புறம் அப்படிங்கிற என்னுடைய பழைய வீடியோஸில் பார்க்குறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அப்போ ராகு தசை வந்து 3, 6, 9ங்கிறது குறிப்பாக வெளிநாட்டு வேலையில் இருக்கிறவங்களுக்கு 3, 6, 9 அருமையான பாவம். குறிப்பாக ஐடி சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு 3, 9ங்கிறது அருமையான பாவம், 6ங்கிறது அருமையான பாவம். அப்போ ராகு தசையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ராகுங்கிறது வெளிநாட்டு கிரகமாக இருந்ததாலையும் ராகு அதை 3, 6, 9ன்னு தொடர்பு கொள்றதால ராகு தசை சின்ன வயசுலேயே ஒரு 22, 23 வயசுலேயே அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார். போட்டு கிட்டத்தட்ட 10, 12 வருஷத்துக்கு மேலே இருந்திருக்கார், நல்லா சம்பாதிச்சிருக்கார் ஐடி துறையிலேயே. அடுத்து வந்தக்கூடிய குரு தசையில் அவர் அங்கேருந்து இங்கே வர வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. இங்கே வந்துடலாம் அப்படின்னு வந்துட்டார், சூழ்நிலைகள் சரியில்லைங்கிறதால இங்கே வர வேண்டிய நிர்பந்தம் அவர் வந்துச்சு. இந்த குரு தசை அவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். குரு தசை இந்த ஜாதகத்தில் குரு என்ன சாரத்தில் இருக்கார், குருவோட சாரத்தில் இருக்கார். அதே மாதிரி போடுறோம். குரு இது கிரகம், இது நின்ற நட்சத்திரமும் குரு தான், உபநட்சத்திரம் ராகு. ஓகேங்களா? குரு வந்து இந்த ஜாதகத்தில் பார்க்கும்போது 2வது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக இருக்கார், அற்புதமான அமைப்பு. 2வது வீட்டுக்கு இந்த இடத்துல நல்ல பாவத்தை கையில் வச்சுட்டு இருக்கார், தன்னுடைய சுய சாரத்தில் இருக்கார். மீண்டும் 2ன்னு போட்டுருங்க. அதுக்கப்புறம் ராகு ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ஜாதகத்துக்கு 5க்கும் 8க்கும் உடையவர், 5க்கும் 8க்கும் உபநட்சத்திரமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ இங்கே நட்சத்திரம் காட்டிய பாவத்தை உபநட்சத்திரம் தடுக்குதான்னு பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் பாவத்தை தடுக்கக்கூடியது 1, 9 அங்கே இல்லை. ஓகேங்களா? அப்போ 2ஆம் பாவம் செயல்படும், 5, 8ம் செயல்படும். அப்போ 2, 5, 8 அப்படின்னு வரும். வெளிநாடு என்பது 3, 9. ஓகேங்களா? நடக்கிற தசாநாதன் 2, 8ங்கிறதால 2, 8 என்பது 3, 9க்கு 12ஆம் பாவங்கிறதால இந்த குரு தசை ஆரம்பித்த உடனே கிட்டத்தட்ட 2, 3 மாதத்தில் அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஒரு கருத்து வேறுபாடு வந்து இங்கே இந்தியாவுக்கு வர வேண்டிய சூழ்நிலை அவர் தனியாக தான் போயிருக்கார். இந்த ராகு தசையில் ஃபேமிலியை விட்டுட்டு தனியாக தான் போயிருக்கார். ஓகேங்களா? 6 என்பது தனிமை அப்படிங்கிற அமைப்பையும் எடுத்துக்கலாம். ராகு தசையில் அவருக்கு திருமணம் எல்லாம் ஆயினது.
குடும்பத்தை விட்டு தனியாக வெளிநாட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் இங்கேயே வந்துடலான்னு வந்திருக்கார் குரு தசையில். இங்கே வந்தவொடனே நல்ல நிலையில் இருக்கும். அதுக்கப்புறம் சில ஜோதிடர்கிட்டையும் கேட்டிருக்கார். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குரு வந்து மேஷ லக்னத்தில் 4வது வீட்டில் சுகஸ்தானத்தில் குரு வந்து உச்சமாக இருக்கார். பார்த்தீங்கன்னா தெரியும், குரு உச்சமாக இருக்கார். இடத்துல குரு இருந்தால் உச்சம், ஆப்போசிட்டில் இருந்தால் நீச்சம். அது எல்லாருக்கும் ஜோதிட துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் யாரோட சேர்ந்துருக்காருன்னா, லக்னத்துக்கு உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனோட சேர்ந்திருக்கார். சூரியனும் குருவும் 4வது வீட்டில் சுகஸ்தானாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் சுகஸ்தானத்தில் சேர்ந்துருக்காங்க. அது ஒரு நல்ல அமைப்பு. அப்போ பிரமாதமாக வருவீங்க அப்படின்னு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணதால் அவர் சரி வந்துடலாம் அப்படின்ட்டு வந்துட்டார். ஆனால் இங்கே வந்தோடனே அவருக்கு சரியாக வேலை அமையலை. அந்த குருதசை சுய புத்தியில் சரியாக வேலை அமையலை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2, 5, 8 என்பது போன தசை என்ன நடந்ததோ அதற்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இந்த தசை ஆப்ரேட் ஆகுது. எப்போதுமே ஒரு தசை முடியுதுன்னா அடுத்த தசை வரும்போது அந்த தசைக்கு எக்ஸாக்ட் 12வது வீட்டை காமிக்கும் போது முந்தின தசையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே கட் ஆகி விடுகிறது. ஒரு தசை 4 காமிச்சு அடுத்து வரக்கூடிய தசை 3 காமிக்கும் போது உங்களுக்கு 4ஆம் பாவத்துடைய விஷயங்கள் அப்படியே கட் ஆகிட்டு 3ஆம் வேறு டைரக்ஷனில் போக ஆரம்பித்தோம். அப்போ இந்த குரு தசை குரு புத்தி என்பது அவர் ஏற்கனவே நடந்த ராகு தசை குறிகாட்டின பாவத்திற்கு எக்ஸாக்ட் 12ஆம் பாவமாக இருக்கிறதால அதில் சிறப்பாக இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போ குரு தசையில் இவர் இருக்கிற துறை என்னென்னா ஐடி சம்பந்தமான துறை. பொதுவாக ஐடி சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு 2, 8 என்பது பிரச்சனையை கொடுக்கக்கூடியது. ஏன்னா 3, 9 என்பது தகவல் தொடர்புன்னு சொல்லுவோம். தகவலை அனுப்புதல் என்பது 3வது வீடு, தகவலை பெறுதல் என்பது 9வது வீடு. அப்போ தகவல் தொடர்பு என்பது 3, 9. அப்போ 2, 8 என்பது தகவல் தொடர்பு கட்டாகுது. 5 என்பது 6க்கு 12வது பாவமாக போயிருந்தால் அதுவும் பிரச்சனையாக போயிடுச்சு. 2வது இது இல்லாமல் இந்த குரு தசை குரு புத்தியில் அவர் வெளிநாட்டிலேருந்து வந்தோடனே நிறைய பேர் அவர்கிட்ட பணம் கேட்டிருக்காங்க. அவர் பணமும் கொஞ்சம் பேர் கொடுத்துருக்காரு. அந்த பணமும் போய் அப்படியே லாக் ஆகிடுச்சு. அவங்க திருப்பி தரலை. பணம் கொடுத்தவங்க வந்து தரேன்னு சொன்னாங்க, தராமல் போச்சு. ஏன்னா 2வது பாவம் நட்சத்திரம் 2 காமிச்சு உபநட்சத்திரம் 5, 8 காமிக்கிறதால அதுவும் ஒரு சிக்கலாக போச்சு அந்த நேரத்தில் அவருக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு குரு தசையில் சனி புத்தியில் கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி ஏதோ வேலை கிடச்சிது, அப்படியே போயிட்டு வராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ராகு தசையில் இருந்த வளர்ச்சி எனக்கு குரு தசையில் ஏன் வரல அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, தசாநாதன் முந்தின தசாநாதன் ராகு 3, 6, 9 தொடர்பு கொண்டதும் 2வது வந்தக்கூடிய தசை அதற்கு அப்படியே 12வது வீட்டை தொடர்பு கொண்டதாக காரணம். 2வது அவர் தொடர்ந்து ஐடி துறையிலே இருக்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டார். ஐயா, நான் தொடர்ந்து ஐடி துறையில் இருக்க முடியுமா, என்னால் தொடர்ந்து ஐடி துறையிலேயே என்னால் வந்து இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கார். ஏன்னா அவருக்கு இப்போ ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கார். ஆனால் என்ன தொடர்ந்து ஐடி துறையில் இருக்க முடியுமா, அடுத்து வரக்கூடிய சனி தசை எனக்கு எப்படி இருக்கும், இந்த குரு தசையில் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஓடிடுச்சு, சனி 10 வருஷத்துக்கிட்ட வந்துடுச்சு, சனி தசை எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த கேள்வி கேட்டிருக்காரு. சனி அப்படின்னு பார்க்கும்போது முதல் ஐடி துறையில் இருக்கிறாரான்னு பார்க்கும்போது ஐடி துறை அப்படிங்கிறது எந்த பாவம்னா 3வது பாவம் தான் ஐடி துறை. 3, 9 தான் தகவல் தொடர்பு சொல்லுவோம். அந்த 3க்கும் 9க்கும் உபநட்சத்திரமாக இருக்கிற கிரகம் சனி. இந்த சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னா கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கார். எந்த உபநட்சத்திரத்தில்னா குருவோட உபநட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ இந்த கேது ஜாதகத்தில் இந்த கேது எந்த பாவமணிக்கு வராருன்னா அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா கேது வந்து 7வது வீட்டில் இருப்பார். அப்போ 7ன்னு போட்டுருங்க. குரு ஏற்கனவே பார்த்தா 2வது வீட்டுக்கு உபநட்சத்திரம் 2ன்னு போட்டுருங்க. இங்கே நட்சத்திரம் காட்டிய 7வது வீட்டுக்கு இது 8வது வீடுங்கிறதால 7வது வீடு கட் ஆகிட்டு 2 தான் வேலை செய்யும். அப்போது இந்த சனி தசையில் அவருக்கு பிரமாதமாக இருப்பார். ஏன்னா நம்ம ஏற்கனவே தீமை தரக்கூடிய பாவம் சொன்னது சொல்லுவோம். நம்ம 5, 9, 8, 12 சொல்லுவோம். இந்த தசையில் அடுத்து வரக்கூடிய சனி தசையில் 5, 9 இல்லை, 8, 12 இல்லை. இந்த எப்படி பார்த்துக்கணும், நட்சத்திரம் உபநட்சத்திரம் 2 இடத்துலையுமே 5, 9 இல்லை, 8, 12 இல்லை. ஆனால் இங்கே குரு தசையில் பார்த்தீங்கன்னா 5, 8 இருக்கு இல்லையா. அதனால் குரு தசையை விட சனி தசை, இன்னும் சொல்லப்போனால் ராகு தசையை விட சனி தசை நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த 3ஆம் பாவத்துடைய கொடுப்பணியை நிர்ணயித்த கிரகமே இந்த சனி தான். ஏன்னா 3ஆம் பாவம் இது வந்து சனி தசைன்னு எடுத்துக்கலாம், 2வது கொடுப்பணி அப்படின்னு எடுத்துக்கலாம். 3ஆம் பாவத்துடைய கொடுப்பணியை நிர்ணயம் செய்ததே இந்த சனி அப்படின்ற கிரகமாக இருக்கிறதால இந்த சனி தசையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நல்ல பிரமாதமாக இருக்கும். 2வது இந்த ஜாதகத்தில் கொடுப்பனை என்பது உங்களுக்கு நன்றாக இருக்கிறதால உங்களுக்கு தசாபுத்திகளில் சில மாற்றங்கள் வந்தாலும் கூட
உங்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை வராது. நீங்கள் இந்த ஐடி சம்பந்தமான துறையிலே நீண்ட நாட்கள் இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் 3வது வீட்டு உபநட்சத்திரம் சனியாக இருக்கிறதால, சனி வந்து காலதாமதமான கிரகங்கிறதுல இந்த ஐடி துறையில் நீங்கள் பின்னாடி வயசில் தான் நீங்கள் பெரிய சாதனையாளராக மாறுவீங்க அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகத்தை நீங்கள் அப்படியே இந்த 12 வீடுகளுக்கும் நீங்கள் 9 கிரகங்களுக்கு நீங்கள் அப்படியே போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாவ தொடர்புகளை குருன்ற ஒரு கிரகம் தான் ரொம்ப வீக்காக இருக்குது. அதுக்கப்புறம் சுக்கிரனுக்கு கேது கொஞ்சம் வீக்காக இருக்கும் பொருளாதார ரீதியாக. மற்ற எந்த கிரகமும் நல்லா, மீதி எல்லா கிரகமும் நல்லா தான் இருக்குது. அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த குருதசை குரு புத்தி முடிஞ்சிட்ட உடனே அடுத்து வரக்கூடிய சனி புத்தியில் லிஃப்ட் ஆகிட்டார். புதன் புத்தியும் பரவாயில்ல, கேது புத்தியில் லேசாக ஒரு தோய்வு இருந்தது. சுக்கிர புத்தி ஓடுது, இதுலேயும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கார். ஆனால் என்னென்னா அந்த ராகு தசை அளவுக்கு ஏன் வெளிநாட்டில் போய் என்னால் இருக்க முடியல அப்படின்னு, வெளிநாட்டுக்கு இப்போ போக முடியல அவரால். வெளிநாட்டில் நிறைய ஆஃபர் வந்தாலும் போக முடியாத சூழ்நிலை வந்தது. அது காரணம் என்னென்னா இந்த தசையில் வரக்கூடிய 2, 5, 8 அப்படிங்கிற அமைப்பிற்கள் தான். ஏன்னா தசாநாதன் என்பது 40%, புத்திநாதன் 40%, அந்தரநாதன் 20%, அதில் 15% அவர் வச்சுட்டு சூட்சமத்துக்கு 5% கொடுத்துருவார். அப்போ தசாநாதன் 40% போகும்போது உங்களுக்கு புத்திநாதனையும் அந்தரநாதனையும் சார்ந்து தான் இந்த ஜாதகம் இயங்குறது. 2வது கொடுப்பனை நல்லா வலுவாக இருப்பதால் இந்த சனி தசை 3, 9 உபநட்சத்திரமாக இருந்து அது 2வது வீட்டு தொடர்பு கொள்றதால இந்த சனி தசையில் நல்ல சிறப்பாக இருப்பார். அதனால் நீங்கள் அப்படியே ஐடி லைன்லேயே இருங்க, உங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது. அடுத்து வரக்கூடிய சனி தசை நிச்சயமாக உங்களுக்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் நான். ஏன்னா சனி வந்து இந்த ஜாதகத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 குடையனால போய் சேர்ந்துட்டாருன்னு வேறு சிலர் பயமுறுத்தினாங்க. ஆனால் சனி தான் அவருக்கு, சனி புத்தியில் தான் அவருக்கு வேலையும் கிடச்சிது. அதாவது வெளிநாட்டிலேருந்து வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு சனி தசையில் சனி புத்தியில் மீண்டும் வேலைக்கு போயிட்டுருக்கார். அப்புறம் இந்த ஐடி துறையில் நல்லா சிறப்பாக இருக்குன்னா புதன் கிரக காரகம். புதன் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த ஜாதகத்தில் புதனை பொறுத்த வரைக்கும் என்ன நட்சத்திரத்தில் இருக்காருன்னா கேதுவோட நட்சத்திரத்தில் சந்திரனோட உபநட்சத்திரத்தில் இருக்கார். புதன் வந்து இந்த ஜாதகத்தில் அப்படியே பார்த்துட்டு வரும்போது 4க்கும் 10க்கும் உபநட்சத்திரமாக வரார். கேது புதன் 4க்கும் 10க்கும் உபநட்சத்திரமாக வராரு. அது கேதுவோட நட்சத்திரம், சந்திரனோட உபநட்சத்திரம். கேது வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி 7வது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக வரார். இங்கே போட்டிருக்கீங்க அப்படியே போட்டு வேண்டிதான். சந்திரன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜாதகத்தில் அப்படியே 12 வீடுகளை பார்த்துட்டு வரும்போது 11வது வீட்டுக்கு வரார். அப்போது இங்கே 7, 11. அப்போ புதன் என்பது இந்த ஜாதகத்தில் நல்லா தான் இருக்குது. 2வது இந்த 7, 11 என்பது 10வது வீட்டையோ 4வது வீட்டையோ கெடுக்கலை. அப்போ இந்த 4, 10ம் ஓரளவுக்கு வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. அதாவது இந்த பாவத்தை இந்த சோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இது சோர்ஸ் மேட்டர் டிசைடர்னு சொல்கிறோம் இல்லையா, மூலம் சம்பவம் தீர்மானித்தல். அந்த சோர்ஸோட பாவத்துக்கு அப்படியே 12ஆம் பாவத்துக்கு காமிக்கும் போது தான் இந்த ஏரியா டோட்டலாக காலி ஆகிடும். ஆனால் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 4, 10 கெடுக்கல இந்த 7, 11 என்பது. அப்போ புதன் என்ற காரகத்தின் மூலமாக, ஏன்னா இந்த ஜாதகத்தில் 2, 3 கிரகங்கள் புதனுடைய சாரத்தில் இருக்கும். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் புதனுடைய சாரத்தில் இருக்குது. சந்திரன் அது தசைக்கு தகுந்த மாதிரி மாறத்தில் அதை எடுத்துக்க முடியாது. புதனுடைய அந்த 4, 10ங்கிறது வேலை செய்யும். ஒரு கிரகம் தன் கையில் வச்சுங்கிற பாவமும் அங்கே கோச்சாரத்தின் வழியாக வேலை செய்கின்றதால புதன் எந்த விதத்திலும் 8, 12 5, 9 தொடர்பு கொள்ளவில்லை. அதனால் ஐடி லைனில் நீண்ட காலம் நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இதுக்கு காரணம் இந்த ஜாதகத்தில் இந்த குரு தசை சிறப்பில்லாததுக்கு காரணம் அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் தான் ஒழிய, அது பாவ முனைகளோடு பொருத்தி பார்க்கும்போது தான் அது சரியாக இருக்கும் ஒழிய, வெறுமனே ஆட்சி உச்சம் இந்த கான்செப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனித ஜாதகத்துக்கு இங்கே செட் ஆகாது. நீங்கள் வேணால் ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான விஷயத்துக்கோ அல்லது உலக ஜோதிடம் சொல்லக்கூடிய முண்டேன் அஸ்ட்ராலஜி சம்மந்தமான விஷயத்துக்கோ இந்த ஆட்சி உச்சம்லாம் பயன்படுத்தலாம். ஆனால் தனி மனித ஜாதகத்துக்கு இந்த ஆட்சி உச்சம், அதுவும் பெரிய பெரிய நீண்ட மெதுவாக சொல்லக்கூடிய கிரகம் சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேதுலாம் வருடக்கணக்காக இருக்கிறதால அதுக்கு போய் நீங்கள் உச்சம் பெற்றிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா அது லாஜிக் இல்லை. இப்போ அடுத்து அதே நம்பர் வந்து மீண்டும் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். ஏன்னா அவர் நிறைய வீடியோலாம் பார்க்குறதால, ஐயா நீங்கள் சொல்லிட்டீங்க இது வருஷத்துக்கு 1 டைம் லக்னம் மாறுதுன்னு சில பேர் சொல்கிறாங்களே, அது எப்படி சார்ன்றாங்க. லக்னம்லாம் மாறாது. லக்னம் வந்து மாறாமல் இருப்பதால் தான் லக்னம் எதை வைத்து நம்ம கணக்கிடுறோம் பார்த்தீங்கன்னா சூரியனை வைத்து தான் கணக்கிடுகின்றோம். சூரிய உதயத்தை வைத்து தான் லக்னம் கணக்கிடுகின்றோம். அந்த சூரியன் ஆட்சி பெறக்கூடிய சூரியனுடைய சொந்த வீடு பாருங்க, நெருப்பு ராசி, அது ஸ்திர ராசி. சந்திரன் சொல்லக்கூடிய தசா புத்தி என்பது
நீர் ராசி. சந்திரன் வந்து இந்த நீர் ராசிக்கு ஓனர், அது சர ராசி, அது மாறிக்கொண்டே இருக்கும். அப்போது சந்திரன் மட்டும்தான் மாற்றணுமே ஒழிய லக்னத்தை 5 வருடத்துக்கு ஒரு தடவை 10 வருடத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு மாற்றுவது என்பது ஒரு அறிவியல் பூர்வமாக இல்லை. ரெண்டாவது, நமக்கு இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கிரகம் தீமையான கிரகமாக இருந்தால், ரொம்ப ஈஸியான ஐடியா, உங்களுக்கு ஒரு கிரகம் தீமையான கிரகமாக இருந்தால் அந்த கிரகத்துடைய புத்தியோ அந்தரமோ தசையோ வரும்போது நிச்சயமாக பாதிப்பு வருகிறது. நம்பர் 1. அந்த கிரகத்தோட கிரக காரகமும் அந்த கிரகம் என்ன காரகத்தை குறிக்கிறதோ, உதாரணத்துக்கு குரு கெட்டு போனால் குழந்தைகள் ரீதியாகவும், குருவுக்கும் நிறைய காரகம் இருக்குது, அதிகமாக எல்லாருக்கும் பயன்படுத்தக்கூடிய குழந்தைகள். ரெண்டாவது, தனம், பொருளாதார சம்பந்தமான வகையிலும் நாம் நிறைய பிரச்சனைகளை அனுபவிப்போம். இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்காது. நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டாலும் அது பெரிய அளவுக்கு பலன் தராது. ஏன்னா குரு என்பது இறைவனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். இன்னும் நிறைய கிரகம் இருக்குது, நிறைய காரகங்கள் இருக்குது. அதில் எதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் அவங்கவுங்க வாழ்க்கை சூழலுக்கு அப்ளை ஆகுமோ அதை பொருத்தி பார்த்துக்கணும். அது எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு தசா புத்திக்கு தகுந்த மாதிரி அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நல்லதோ கெட்டதோ அந்த பலன்கள் வந்து நல்லதுன்னா ஒரு தசையை சார்ந்து தசாநாதன் புத்திக்கு சாதகமாக இருந்தால் இன்னும், ஒரு கெட்ட கிரகமாக இருந்தால் இன்னும் அதிகமான கெடுதல். ஒரு நல்ல கிரகமாக இருந்து தசாநாதன் அதுக்கு சாதகமாக இருந்தால் இன்னும் தூக்கி விடும். அதனால் அதாவது லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அது ஃபிக்ஸடு தானே ஒழிய ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒன் டைமோ 5 வருஷத்துக்கு ஒன் டைமோ அது வந்து மாறக்கூடியது அல்ல. அப்படி மாற்றும் போது உங்களுக்கு ஒரே மாதிரி பலனை நீங்கள் சொல்ல முடியாது. ஒரு ஜாதகத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றி சொல்கிற மாதிரி இருக்கும். அது வந்து சரியான அணுகுமுறை அல்ல என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. மேலும் ரிசர்ச் பண்ணுங்கள். இதுவரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக கணித்தவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.